இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பராசக்தியா ஜனநாயகன் கிளாஷான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டத்திலே இல்லாம ஒருத்தன் வந்து விளையாடி கப் அடிச்சிட்டான் அப்படின்றது தான் எங்களோட டிடிடியோட இது. ஜீவா சார் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு 2 பேரும் ஒரே ஸ்கூல். இந்த ஷூட்ல தான் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படியா? அப்படி ஒரு ஸ்கூல் இருந்துச்சா? இது வந்து மம்முக்கா சார் பண்ண வேண்டிய படம். இல்ல அதுக்கு அடுத்த படம் மம்முட்டி சாரோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. சார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால படிச்சு சொன்னேன் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணு. ரிவ்யூ பார்த்ததோட தியேட்டரில் நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸில் ஜீவா சார் இது சொல்லும்போது தியேட்டரே. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் தம்பி தலைமையில் சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு பொங்கல் வினராக பிளாஸ்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அண்ட் அந்த படத்தில் நடிச்ச ஜெய்வந்த் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு ரிசப்ஷன்? ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. ஐ மீன் படம் சக்ஸஸ் ஆகணுங்கிறது தான் இதுன்னு தாண்டி ஒரு நிறைய ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலன்னு சின்ன சின்ன படங்கள்லாம் போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஜனநாயகனோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சின்ன படங்களாக இருந்ததை தவிர்த்து முக்கியமான நடிகர்கள் படம் நிறையா வந்திருந்தது. அண்ட் இப்படி ஒரு படம் பராசக்தியா ஜனநாயகன் கிளாஷான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படம் ஒரு பொங்கல் வின்னராக பீப்புளால் என்ஜாய் பண்ணுறாங்க, வந்து தேட்டத்தை குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது திடீர்னு இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு வேவ் கிரியேட் ஆகும்ட்டு? நீங்கள் ஜனநாயகன் சொன்னனால சொல்கிறேன். கப்பு முக்கியம் பிகிலு. ஆட்டத்திலே இல்லாம ஒருத்தன் வந்து விளையாடி கப் அடிச்சிட்டான் அப்படின்றது தான் எங்களோட டிடிடியோட இது. பெரிய படம் சின்ன படம் இது தாண்டி மக்கள் தான் டிசைட் பண்றாங்க. சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற விஷயம் தான் நாங்க இதுல பாக்குறோம். ஒரு ஆக்சுவலா January 30 தான் எங்க படம் ரிலீஸு. நேச்சர்ஸ் பிளஸ்ஸிங்கு. ஓகே. எனி ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதுன்றது லைஃப் டைம்ல ஒரு எவர்கிரீன் மெமரியா அது இருக்கும். அந்த விஷயத்துல டிடிடி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பொங்கல் எங்களுக்கு. ஓகே. ரீசெண்டாக பொங்கல் ஓட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தோன்னா துணிவு வாரிசு ஒரு டைமில் வந்தது. அது ஒரு பெரிய தேட்டருக்குலாம் கொண்டாட்டமான பொங்கலாக இருந்தது. அண்ட் அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் போத் ஃபிலிம்ஸ் பெர்ஃபார்ம் ஒரு மிட்டாக நல்லா ரொம்ப டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது பொங்கல் வின்னராக யார் இருந்தாங்கன்னா மதகத ராஜா. அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பல வருஷம் கழித்து வர ஒரு படம். அண்ட் ஐ மீன் ஃபிலிமாவே நம்மளுக்கு ரொம்ப பழசாக இருக்கிற படமாக நம்மளுக்கு தோணலாம் சில ஆடியன்ஸ்க்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனா இன்றைக்கி அவுடேட்டடாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படம் 50 crores மேலே பிஸ்னஸ் பண்ணுது. அண்ட் இப்போது இந்த பராசக்தி ஜனநாயகன் அப்படிங்கிறது ஜனநாயகன் கேஸ்னால தள்ளி போனதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு சோர்ந்து போய் தான் அந்த பொங்கல் வந்து சினிமாவை வெல்கம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு டிடிடி வந்து அவங்களுடைய முகத்துலலாம் ஒரு பெரிய சிரிப்பொலியும் ஒரு பெரிய பிரகாசத்தையும் கொண்டு வந்தது. அண்ட் அந்த ஆங்கிளில் விஷால் அண்ட் ஜீவா 2 பேருமே சிமிலரான ஆக்டர்ஸ். அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டு. ஆர்யா, ஜீவா, விஷால் இவங்க எல்லாருமே. இது எப்படி பார்க்குறீங்க? ரீசெண்ட் இயர்ஸ் பொங்கல் வின்னர் வந்து இந்த மாதிரி 2 படங்கள் வின்னர் ஆகிறது வந்து எப்படி? இல்லை, இது ஆக்சுவலாக நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். பெரிய படங்கள் பெரிய ஸ்டாரோட படங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்றது தான் நார்மலான விஷயம். பட் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இது மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடையுது அப்படிங்கும்போது நிறைய தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. ஓகே ஓகே. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். மக்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல படங்கள் பார்த்தோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கும் நல்ல படங்கள் கொடுத்தோன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழிலாக வந்துட்டு சினிமா நிச்சயமாக இருக்கும். ஓகே. டிடிடியோட டைரக்டர் வந்து ஐ மீன் டிடிடி பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குற படம் எப்படி இருக்குது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. டிடிடி நல்லா தான் ஓடிட்டுருக்கு, ஆனால் இந்த வெற்றி எனக்கு போதலை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து ஒரு மலையாளம் டைரக்டர் எடுக்கிறார். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. தமிழால் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட் வாஸ் மேட் பை அ மலையாளி. இந்த படத்தை அவர் மலையாள சினிமாவில் எடுத்து அதை தமிழுக்கு விட்டுருந்தா தமிழ் பீப்புள் வந்து அதை கொண்டாடி அதை ஒரு 100 crore 150 crore கிளப் ஃபிலிமாக ஆக்கி ஈவன் ஒரு பிரேமலு மாதிரி ஒரு பெரிய அலையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் தமிழ் படமாக வர்றதுனாலே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, இது ஒரு குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், இது ரொம்ப பெருசுரா என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பார்க்கும்போது நம்ம பார்த்து வளர்ந்த காமெடி படம் இல்லை, இது வேறு மாதிரியான ஒரு காமெடி படம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குன்றாங்க. அது உண்மையா? தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் இந்த மலையாளம் படம் தமிழ் படம்ன்றதுலேயே நான் உங்களோட இதுலேருந்து நான் முரண்பட்டு தான். ஓகே. காரணம் ஆக்சுவலாக தமிழ் சினிமா மேபி நீங்கள் இந்த ஜென்ரேஷன் இருக்கனால இப்போ எங்களது 90s 80s 90s இந்த பீரியட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மகேந்திரன் சார் ஃபிலிம் ஆகட்டும், பிரதாப் போதன் சாரோட ஃபிலிம் ஆகட்டும், பாலு மகேந்திரா சார் ஃபிலிம் ஆகட்டும், இதுல இருந்து தான் இப்போ ஆக்சுவலாக லைஃப் ஒரு சைக்கிள்ன்ற மாதிரி நீங்கள் அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் மலையாள படம் அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த ஃப்ளேவர் சொல்ல மாட்டீங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே இங்கேருந்து போனது தான். ஓகே ஓகே. ஸோ எங்கள் டேரக்டர் ஆக்சுவலாக அப்படி மலையாள படம் தான் கொண்டாடுவாங்க, தமிழ் படம் பண்ண மாட்டாங்க அப்படி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பராசக்தி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், கார்த்தி சார் வாவாத்தியார் மாதிரி ஒரு படம், விஜய் சார்து அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வரல, பட் அதுதான் ரேஸில் இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கேம்லேயே இல்லாத ஒரு படம். ஜீவா சாருக்கு ஆஃப்டர் லாங் டைம் அவரும் நிறைய கேப் விட்டார். ஆமாம். திடீர்னு ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் எங்கேருந்து மலையாள படத்தை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. ஓகே ஓகே. ஸோ எனி ஃபிலிம் அது நம்ம மனசுக்கு தொட்டுடுச்சுன்னா அது வெற்றி தான். எங்களுக்கே ஆக்சுவலாக வியப்பாக தான் இருக்குது. இன்னும் நம்ம அந்த ஒரு திடீர்னு தம்பிராமையா சார் தேட்டர் விசிட் போகும்போது சொல்லியிருந்தாரு, டேய் நம்ம படமாடா மாற்றிக்கிட்டே கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற. அப்போ அவருக்கே அந்த ஆச்சரியம் இருந்திருக்குல்ல. இல்லை, வியப்பான ஒரு விஷயம் ப்ரோ அது. ஆக்சுவலாக தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி தான், சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள். எப்போ யார் எப்படி எந்த படம் சூதாட்டம்னு சொல்லலாமா? இல்லை, சூதாட்டம் அப்படின்றது வந்துட்டு வேற. ஓகே. இல்ல ஐ மீன் உழைப்பு இருக்குல்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன எஃபோர்ட் போட்டாலுமே ஒரு படம் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் அன்பிரடிக்டபிள். அது நம்ம யாரு எப்படின்னே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த படத்தை கொண்டாடுவாங்க, எதை தூக்கி போட்டுருவாங்க எதுவுமே. பட் ஆஸ் அ கிரியேட்டர், ஆஸ் அ நம்ம ஆர்டிஸ்டா நம்ம கொடுக்குற ஒரு விஷயத்த அதை நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதற்கான உழைப்பை தான் நம்ம போட முடியுமே தவிர எந்த படம் ஜெயிக்கும் எந்த படம் தோக்குன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பெரிய படம் சின்ன படம்னு சொல்ல முடியல. 10 கோடி ரூபா பட்ஜெட் எடுத்துட்டு 100 கோடி ரூபாய் அடிக்குது. 100 கோடி ரூபா படம் எடுத்துட்டு 10 கோடி ரூபா கூட வராமல் போயிடுது. மக்கள் தான். மக்கள், இயற்கை, நேச்சரு, இந்த டைமுக்கு வந்து ஆப்வியஸ்லி இப்போ இது பொங்கல்னால இந்த வரவேற்பு கிடைக்குது. திடீர்னு ஏதோ ஒரு டேட்ல போய் லாக் ஆயிருச்சுன்னா அது இந்த ரிசப்ஷன் இருக்குமாங்கிறத நமக்கு தெரியாது. நிச்சயமா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆமா ஆமா. இந்த சக்சஸ் வந்திருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே ஓகே. எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? ஏன்னா ஒரே இடத்துல நடக்குது, பெருசா காஸ்டியூம் சேஞ்ச் இல்லை. அந்த விஷயத்துல வந்துட்டு நான் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு சொல்லணும் ப்ரோ. அவங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷனு, இந்த தெளிவு, வெறும் 45 நாள்ல இந்த படம் எடுத்தோம். ஓகே ஓகே. 45 நாள் தான். 1.5 மாசம் ஷூட்டே பாத்தீங்கன்னா சீன் 1ல இருந்து நம்ம லாஸ்ட் சீன் போற வரைக்கும் அந்த ஒரு லீனியரா தான் எடுத்தீங்க. அப்படியே தான் எடுத்தாங்க. ஓகே, அப்படியே எடுத்தாங்க. நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல, கதையாவே நடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கதைக்கான இன்னொரு வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உயிரோட்டமாவே இருந்துச்சு. ஏன்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த 45 நாள் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 32 டேஸ் அங்கேயே இருந்தோம். அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர்ல. அங்கதான் ஷூட் பண்ணீங்களா? ஃபுல்லா அந்த குமுளி. என்ன ஊர் அது? குமுளி. மலை ஏறுனா கேரளா, கீழே இறங்குனா தமிழ்நாடு. கரெக்டா அந்த அந்த லைன்ல தான் நம்ம அந்த லொகேஷனே. ஓகே. ரூம்ஸ்லாம் எங்களுக்கு குமுளியில் போட்டிருந்தாங்க. ஸோ ஷூட் முடிஞ்சா ஆக்சுவலாக எங்களுக்கு மேக்ஸிமம் நைட் ஷூட் தான், ஆல்மோஸ்ட் நைட் ஷூட் தான். ஸோ அர்லி மார்னிங் அப்படியே மலை ஏறி ரூமுக்கு போகிறது, தூங்குறது, திரும்ப அடுத்த நாள் சாயங்காலம் கிளம்பி அப்படியே கீழே வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month ட்ரிப்பு தான். ஜாலியா செம்ம ட்ரிப்பு, செம்ம பிளேஸு, பாடியே நமக்கு ரீஜெனரேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் தான். ஓகே. ஸோ நம்ம அது கல்யாணம் சப்ஜெக்ட்ன்றனால எவ்ரிடே அந்த மூட் தான், ஃபெஸ்டிவல் மூட் தான், மேரேஜ் மூட் தான். ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் அவ்வளோ சில்லான ஒரு சரௌண்டிங்ஸில் ஜீவா சாரோட இருக்கும்போது, ஏன்னா அவர் இயல்பாகவே செம ஃபன் பர்சன். அவர் நம்ம வெளியில் பார்க்கும் ஆஃப் த கேம்ப் பார்க்கும்போதும் சரி, இப்போ ரீசெண்டாக விஜய் சித்து கூட ஒரு இது பண்ணியிருந்தார், அதுலேயுமே சரி அவ்வளோ ஒரு பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட இருந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? ஜீவா சார் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பரிச்சயம் இல்லை, பட் 2 பேரும் ஒரே ஸ்கூல், ஜூனியர். அப்போ அவரு அது இந்த ஷூட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஜீவா சார் உங்க ஜூனியரா? ஆமாம். எத்தனை வருஷம் இருக்கும்? மேபி ஒரு 3 years. ஓகே ஓகே. அப்படியா? அப்படி ஒரு ஸ்கூல் இருந்துச்சா? அது மாதிரி அவரு ஆக்சுவலா அவர் ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீனே நம்ம சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஒரு நேச்சுரலாவே அப்படி ஒரு ஓகே கட்டானாலும் அதே ஜீவா தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், டவுன் டு எர்த் பர்சன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஸ்டார். ஓகே.
இப்போ அங்கே ஷூட் பண்ணதா சொல்கிறீங்க, கேரளா ஆல்மோஸ்ட் டச் பண்ணால் கேரளா. ஆனால் கதை நடக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அந்த தமிழ்நாடோட அந்த. இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா அந்த ஸ்லாங்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஏன்னா டைரக்டரும் மலையாள டைரக்டர் அப்படிங்கிறப்போ அந்த வட்டார வழக்கு பேச்சில் வந்து கொண்டு வரது இருக்குல்ல, அதுக்கு யார் இன்புட் கொடுத்தா? ஆர்டிஸ்டா அதோட ஹோம்ஒர்க் எப்படி நடந்தது? இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் வந்துட்டு யூடியூபர்ஸ் தான். நக்லைட்ஸு, ஆமாம் ஆமாம், அந்த குமரியிலேருந்து. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமாம், இதில் அந்த நாகர்கோவில் ஸ்லாங் வந்துட்டு இன்புட் இருக்குது. அந்த பசங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்துச்சு படத்துக்கு. ஓகே டைரக்டரோட இதுதான். ஓகே ஓகே. ஆனால் லேண்ட்ஸ்கேப்பே சொல்லாமல் அது அந்த சாய்ஸ் எங்கே எடுத்தாங்க? அதுதான் இப்போ நீங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்லாம் எடுத்திங்கன்னா அந்த கேரளா தமிழ்நாடோட அந்த ஒரு ஸ்லாங் நீங்கள் கேட்ட அந்த வட்டார வழக்கு இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே அது ஒரு இது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மலையாள டைரக்டர் வந்து தமிழில் படம் பண்ணி அதை வட்டார வழக்காக மாற்றி அதை வந்து கேரளாவோடவும் கம்பைன் பண்ணி அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் கொடுத்து ஆக்சுவலாக கேரளாலையுமே நல்ல ரெஸ்பான்ஸ். இன்னொன்று கேள்விப்பட்டோம், இது வந்து மம்முக்கா சார் பண்ண வேண்டிய படம். இல்லை ஆக்சுவலாக நிதிஷா தேவ் எங்களோட டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு ஃபாலிமி. ஆமாம் பேசில் ஜோசஃபோட படம். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கேரளாவில். அதுக்கு அடுத்த படம் மம்முட்டி சாரோட கமிட் ஆகியிருந்தார். அனௌன்ஸ் மட்டும் வந்துச்சு. சார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ஓகே ஓகே கொஞ்சம் அந்த கேப்பில் அந்த படம் பண்ணிட்டார். ஓகே. பட் இந்த படம் அவர் பண்ண வேண்டியதில்லை. பட் அகெயின் பண்ணுறாரு இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, இதை மம்முக்கா ரிஜெக்ட் பண்ணதாகவும் அண்ட் என்னன்னா வருந்தி ரெக்ரெட் பண்ணி அகெயின் பண்ணதாகவும் இருக்குது. பட் தேங்க்ஸ் ஃபார் கிளியரிங். அது நல்ல ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அது இது மம்முட்டி சாருக்கான ஒரு ஸ்கிரிப்டே இல்லையே. இது ஒரு ஜாலியா ஃபன்னா எடுத்துட்டாரு. இப்போ இந்த படத்துல ஜீவா சார் சொன்ன ஒரு டைலாக், அது ஆக்சுவலி லேட்டரா தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இதை சுற்றி பார்க்கும்போது இது ஒரு ஜாலியான படம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரெட் ஜெயின்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவானவங்களும் கூட ஓகே சில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபிலிம்காக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்கோம். பட் இது ஒரு அகைன்ஸ்டாக திரும்புறது. இப்போது ஜீவா சார் எங்கே போனாலுமே மச்சி ஒரு கோட்டர் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த டைலாக்கை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டு வாங்கி அது ஒரு பெரிய வைரல் திங் ஆகி இப்போது கொஞ்சம் அகைன்ஸ்டாக பொலிட்டிக்கலாக இது திரும்புறதை பார்க்கும்போது அது எப்படி கவனிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஆக்சுவலாக சினிமா இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மச்சி ஒரு கோட்டர் சொல்லன்ற மாதிரி எந்த ஒரு டைலாக் இருக்கும் அதில். ஆமாம். நான் ஆக்சுவலாக ஜீவா வந்துட்டு அவர் இல்லை இது பஞ்சாயத்து தலைவர், அவங்க பஞ்சாயத்து தான் கூடுவோம். ஆக்சுவலாக என் பேரே ஜெய்வந்த்ன்றதை அங்கே மறந்துட்டாங்க எல்லாருமே. தியாகுன்றதான் இப்போ நீங்கள் எங்கள் டீமில் நீங்கள் இன்கேஸ் ஜெய்வந்த்னீங்கன்னா யாருன்னு எப்படி கேட்பாங்க, தியாகுன்னா கனெக்ட் பண்ணிப்பாங்க. நானும் போகும்போது என்ன பஞ்சாயத்து எப்படி சும்மா போகிறதுக்கு ரெண்டு கட்டிங் போட்டு போகிறது அப்படின்னு. ஸோ அதில் ஏன்னா எங்களோட கேரக்டரைசேஷன் எனி டைம் சரக்கு போட்டு ஊரில் ஒரு 4 பேர் வெட்டியாக இருப்பானுங்களே, அந்த டீம் தான் நம்ம. இதில் நீங்கள் வந்துட்டு எங்கள் கதைக்கு அது பொருந்துச்சு. ஒரு கல்யாண வீடு சாவு வீட்டுக்கு நடக்கிற ஒரு விஷயம். அதில் 2 பேர் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்துட்டு போனாலும் ஓகே, இல்லை அதில் இருக்க கண்டிஷன்ஸை வந்துட்டு யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கனாலும் இந்த பிரச்சனை ஊர் டேங்க் உடையிற அளவுக்குலாம் போயிருக்காது. அது இயற்கையாக அமைஞ்சிச்சு. அதில் வச்ச உடனே ஆக்சுவலாக ரிவ்யூ பார்த்ததோட தேட்டரில் நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸில் ஜீவா சார் இது சொல்லும்போது தேட்டரே பிளாஸ்ட். ஆமாம், ஒரே விசிலு சவுண்டு. ஓகே. பட் அவர் இப்போது இன்பநிதி சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அவர் உதயநிதி சார் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாருன்றப்ப அவங்க எவ்வளோ ரொம்ப சில்லாக எடுத்துக்கிட்டாங்க இல்லை? அதுதான் அவங்க சினிமாவை பார்க்குறாங்க, என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறாங்க. பட் இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகி பட் ஸ்டில் அது இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகிறதுனால படத்துக்கு எந்த பேக்லாஷஸுமே நடக்கிறது இல்லை. படம் ஓடிட்டு தர அதை தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ரொம்ப நாள் கழித்து படத்தில் ஹீரோயின் இல்லை, ஹீரோ மட்டும்தான், காமெடியன் இல்லை. யூஸ்வலாக ஹீரோயின் இல்லாத சப்ஜெக்டை யார் தாங்கி நிற்பாங்கன்னா ஹீரோ அண்ட் காமெடியன் தாங்கி நிற்பாங்க. இங்கே ஒட்டு மொத்தமாகவே ஜீவா அண்ட் உங்களை மாதிரியான பல கிளை கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? வெறும் ஒரு ஆண் கூட்டம், ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி வெறும் ஆண்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கும் போது அதுக்கு அந்த ஃபியர் இருந்ததா? அது மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணாங்க, பட் ஆனால் அது வந்து எக்ஸப்ஷனல். அது ஏதோ ஒரு மேஜிக்கால தான் அந்த படம் ஒர்க் ஆச்சு. எவ்ரி ஃபிலிம் அந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபியர் இருந்ததா இந்த மாதிரி போக போகிறோம்? இல்லை, சினிமாவே ஒரு மேஜிக் தான்.
நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ம். இதில் இருந்தாங்களே அவங்க பிரார்த்தனா நாதன்ட்டு ஒரு ஹீரோயின் ம், ம். கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டே அவங்க போகும். பட் அவங்க லீடா வரல இல்லைங்களா? ம். கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இதில் ஆக்சுவலாக ஜீவா சார் கொண்டு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சரி, அவரு ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரூவன் ஸ்டாரு, ஆமா, ஆமா. இவ்வளோ பெரிய ஒரு பேக்கிங்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு எனி ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது இப்போ நம்ம லீட் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கணும், நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், நம்மளை சுற்றி தான் கதை நகரணும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி எல்லாருக்குமே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஜீவா சாருக்கு. அதுக்கு உண்மையிலுமே பெரிய மனசு வேணும். பெரிய ஒரு அந்த ஒரு நல்ல மனசுக்கோசமாக கூட இந்த படம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக அவருக்கு உண்மையிலுமே ஒரு கம்பேக் தான் அது. ஆமா. பட் இங்கேருந்தே அவர் பேக் டு பேக் படம் வச்சிருக்காரு. இந்த பழைய ஜீவா பார்த்துடலாம். ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி பிளாக்லேயே அது பார்த்தோம். பிளாக்கே அவ்வளோ ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம அகைன் என்னோட கேள்வியை ஒட்டியே வரோம். ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லைங்கிறது. இப்போ இந்த படத்தோட ரிசப்ஷனாக பார்த்தா சின்ன பசங்க விரும்பி போய் பார்க்குறாங்க, மிட் ஏஜ் என்ன மாதிரி பசங்களோ இல்லை மிட் ஏஜ் ஆளுங்களோ பார்க்குறாங்க, வயசானவங்க வந்து நிறைய ஃபேமிலிஸை பாட்டி தாத்தாக்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது தேட்டர்ஸில். அப்போது இந்த படத்தில் சின்ன பசங்களுக்கு என்ன வேணும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு உண்டான கிமிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது இல்லை. இப்போது என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இதுதான் வேணும்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் அதை கவர்றதுக்கு கிளாமருங்கிற விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க எல்லா ஃபிலிம்ஸ்லேயும். குறிப்பாக கமர்ஷியல் மசாலா ஃபிலிம்ஸில் அதை ஆட் பண்ணுவாங்க. கிளாமர் இந்த படத்தில் இல்லை. வயசானவங்களுக்கு இப்போ எங்கள் அப்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி, ஆக்ஷன் அப்படி பார்த்து, ஒரு ரஜினிகாந்த் படம் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இல்லை விஜயகாந்த் படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இல்லை. இப்படி வெவ்வேறு தரப்பினரை சேர்ந்த இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. பட் இது எல்லாருக்குமே பிடிக்குது. அது எப்படி அந்த மேஜிக் நடக்குது? இல்லை தான் சினிமா வந்துட்டு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபார்முலாவை உடச்சிட்டு வர விஷயங்கள் தான். ஓகே ஓகே. யார் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது? ஒரு கமர்ஷியல் படம்னா ஃபைட் இருக்கணும், கிளாமர் சாங் இருக்கணும், ஓகே, காமெடிக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் இருக்கணும். இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம அட்டன் பண்ணியிருப்போம், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கும், அதை தொடர்ந்தே அடுத்த படங்கள் வரும். இப்போ எதுவுமே இல்லாமலும் படம் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்துட்டு இப்போ டிடிடி ஒரு பெரிய உதாரணம் ஆயிடுச்சு. கண்டென்ட் இருந்தால் மிக பெருசாக கொண்டாடப்படும் அப்படின்றதுக்கான ஒரு படம் தான் நம்மளோட படம். பட் அகைன் டைம் ஆஃப் ரிலீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபேவர் பண்ணும். ஓகே ஓகே. மேபி பிளாக் கூட வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல டேட்ல லாக் ஆயிருந்ததுன்னா, நல்ல டைம்ல லாக் ஆயிருந்ததுன்னா இன்னும் கூட பெருசா பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. பட் மேபி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரைட் அடுத்த படம் அந்த பிளாக் டைரக்டரோட தான் ஜீவா பண்றாரு. ஓகே, நைஸ். யா, ஹி இஸ் a very promising director. ஏன்னா ஒரு வர்க் பாக்கும்போது நமக்கு தெரியும்ல, ஸ்டஃப் உள்ள ஒரு ஆள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் SMS 2 இஸ் கமிங். ஓகே, உங்களுக்கு என்ன லைனப்ல இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு அப்புறம்ன்ற மாதிரி நான் என்னையே வந்துட்டு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இப்போ விடுதலையே நம்மளுக்கு ஒரு ஹைட் கொடுத்துச்சு, ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. இப்போ அகைன் இந்த படம் நம்மளுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ ரொம்ப சூஸியாக கரெக்டான ஸ்கிரிப்ட் இல்லை கரெக்டான எனக்கான போர்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டுமே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கனால பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் சொல்றேன். ஓகே, பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட் ஆக்சுவலி. இப்போ வெற்றிமாறன் சார் படத்துல பண்ணாங்க, நாங்க அவர்கிட்ட ஒரு பேட்டர்ன் கவனிப்போம். வெற்றிமாறன் சார் கிட்ட அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஸ்கூல் மாதிரி ஆயிடும். அந்த ஒரு படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இந்த ஸ்கூல் ஆஃப் வெற்றிமாறன் அடியில் வந்துருவாங்க. அவங்க அப்படியே அடுத்த படத்துக்கு கேரி ஆவாங்க. இப்போ மூணா ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ கெரியரில் நடிச்சிட்டே இருக்காரு, அரசன்லேயே பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகுறீங்களா? அரசனில் எங்கேயாவது அந்த இது இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற? ஆக்சுவலாக வெற்றி சார் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி 13 வருஷம் ட்ராவல் அவரோட. ஓ ஓகே ஓகே. என்ன வகையில்? இல்லை, காமன் ஃப்ரெண்டு, எனக்கும் அவருக்குமே காமன் ஃப்ரெண்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வாய்ப்பு கேட்டோம், போனோம், சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பட் நம்ம அதை லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது. ஆஸ் அன் கிரியேட்டர் அவர் அதுக்கப்புறம் ஒரு 2 படம் பண்ணிட்டார் நான் பார்த்ததுக்கு அப்புறமா. அப்போ கூப்பிடல, சரி அப்படின்னு நம்ம அப்படியே விட்டுட்டோம். பட் நான் எதிர்பார்க்காத டைமில் கால் வந்துச்சு, இந்த படம் கூப்பிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவருக்கு அது தோணணும், இந்த கேரக்டருக்கு ஓகே இவன் பொருந்துவான் அப்படின்றது ஒரு மைண்டில் இருந்துச்சுன்னா பண்ணுவார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ன்றது அது இருக்க தான் செய்யும். எனக்குமே நான் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, டே நம்ம விடுதலையில் ஒரு ஹைட் கொடுத்துட்டோம், பண்ணால் அதுக்கு மேலே போயிடணும், அது கீழே கொடுத்தோம்னா அது தப்பாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது அது எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, நம்மள ஒரு இதில் வச்சு பார்க்குறாப்புல பண்ணால் நல்லா பண்ணோன்ற ஒரு இது இருக்குதுன்னு போது
அது எங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகே. கூப்பிட்டாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். இது இல்லைன்னா அடுத்த படம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த படம். நிச்சயமா அது ஒரு பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். லைக் ஆமாம், எங்கேருந்தோ விடுதலைக்கு வரும்போது இப்போ இங்கேருந்து பெட்டர் சாய்ஸஸ்க்கு போகும் இல்லைங்களா? அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். நீங்கள் வெற்றிமாறன் சாரோட ஃப்ரெண்டாக இருந்தேன்னு சொல்லிட்டீங்களா? அப்போ அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாலு, எனக்கும் அவரோட காமன் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே ஓகே. அவரோட சினிமா உரையாடி இருக்கீங்களா? இப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அந்த பாலு மகேந்திரா சார் படங்கள், மகேந்திரன் சார் படங்கள், ஈவன் ஐ லவ் ஸோ மச் பாலு மகேந்திரா சார் படங்கள்லாம் எனக்கு உயிர், மணிரத்னம் சார் படங்கள்லாம் எனக்கு உயிர். ஸோ நான் அப்படி வந்த ஒரு ஆள். ஆப்வியஸ்லி இப்போ பாலு மகேந்திரா சார் வந்து எனக்கு சஜஷன் வந்ததே வெற்றிமாறன் சாரோட இன்டர்வியூ பார்த்து தான். அங்கே பார்த்து தான் இப்படி ஒரு படைப்பாளன் இருக்கிறாரு தமிழ்லன்ட்டு தேடி தேடி அவர் படங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரியான உரையாடல்கள்லாம் இல்லை அப்படி பெருசாக இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு வாத்தியாருக்கும் ஒரு மாணவனுக்குமான ஒரு உறவு தான். ஓகே. உங்களுக்கும் வெற்றிமாறன் சார் சினிமா மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த டைமுக்கு தேவைப்படும் போது ஓகே பேசுவோம். இல்லை மற்றபடி எங்கேயாவது ஒரு ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ பார்த்தோம்னா ஜென்ரல் இதுதான் இருக்குமே தவிர ரொம்ப நெருக்கமான உரையாடல்கள்லாம் அவர் அப்படியே அங்கே அப்படி வச்சே பார்க்குறோம். ஓகே ஓகே. பட் அந்த ஆசை இருக்கும்ல இவர்கிட்ட சினிமா பேசணும், அட்லீஸ்ட் அவர் பேச. இல்லை எனக்கு ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக கூட அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது கூட போட்டிருப்பேன், பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஓகே ஓகே. அது பயம்ன்றதை தாண்டி ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட், அதுதான். அதனால நம்ம ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்காது. பட் பேசினா நான் ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஓகே ஓகே. ஆமாம், ஜாலியாக பேசுவார். அப்படியே கேட்டு அப்படியே ஜாலியாக வந்து வேண்டியது தான். ஓகே. கம்மிங் பேக் டு டிடிடி, ஜீவா சார் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அவரோட ஃபிலிமோகிராஃபிஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? பிகாஸ் ஹி ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபிலிமோகிராஃபி. எனக்கு ஓகே பிடிக்கும், எஸ்எம்எஸ் பிடிக்கும், பிளாக் பிடிக்கும். ஓகே. நார்மலாகவே அவர் ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டோர் பையன் மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப அவர் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு முகம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும்ல, அது மாதிரி ஒரு பர்சன். ரொம்ப அழட்டிக்க மாட்டார், ரொம்ப அப்படியே ஃபீல் குட்டு, ரொம்ப லைட்டாக அப்படியே அவர் ஒரு மென்மையான ஒரு பர்சன். மேபி அதனால தான் வந்து ஜீவா ஜெயிச்சா தான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்ற. இல்லை இந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான், நம்ம வீட்டு பையனே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின் போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிதான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஓகே ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடினது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஒரு பொங்கல் பண்டிகையில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கலைஞர்கள் இந்த மாதிரி வரணும். நிறைய பேர் வந்து இந்த நிறைய சின்ன சின்ன படங்கள் இந்த ஸ்கேலாக சொல்கிறாங்களே, எதிர்பார்க்காம ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஒரு படங்கள் வின் பண்ணும் போது அது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான, ஏன்னா இதை நம்பி 4 பேர் காசு போடுவாங்க. இல்லை அதுதான் அதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த படமே. பெரிய படங்கள்லாம் எடுத்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் வச்சு இன்னைக்கு சினிமா பண்ணோன்ற ஒரு சூழல் நம்ம தள்ளப்பட்டிருக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்ற அப்படின்றது வந்துட்டு பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஓகே ஓகே. ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் டிஷர்ட்ல போட்டிருக்க மாதிரி ஜஸ்ட் ரோர். ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசினதில். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ப்ரோ.